மானு ஹோம்வொர்க் நோட்ட பேக்ல எடுத்து வச்சிட்டியா? வெச்சிட்டமா. சாயந்தரம் வரும்போது மறக்காம வாட்டர் பாட்டில் வீட்டுக்கு எடுத்துட்டு வா. சரிம்மா, எடுத்துட்டு வரேன். எங்க சாயந்தரம் வரும்போது சக்கரை வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. தம்பிதுரை சார், ஏய் அங்க பாரடி வந்துட்டாரு. என்ன சார் பார்க்காத மாதிரி போறீங்க? என்ன சார் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க சார். எதுவுமே பேச மாட்டேறாரு. என்னடா? இது என்ன செருப்பு? இதுக்கு செருப்பு போடாமே போலாமே. எங்க சாயந்தரம் வரும்போது சக்கரை வாங்கிட்டு வாங்க. என்ன தம்பிதுரை சார்? வாப்பா. இன்னைக்கு உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டிங்க போல இருக்க. எப்பயும் நடக்கிறது தானே, புதுசாக என்ன இருக்குது சார்? அப்படி என்ன தான் சார் கஷ்டம் உங்களுக்கு? புதுசாக ஒரு செருப்பு கூட வாங்க முடியாத அளவுக்கு? எங்கப்பா வாங்குற சம்பளம் வீட்டு செலவுக்கும் வாடகைக்குமே சரியாக இருக்குது. அப்படி என்ன ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்ட கூட சேர்த்து வச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதே மாதிரி சேர்த்து வச்சு புதுசாக ஒரு செருப்பு வாங்க வேண்டியதானே சார்? நானும் 6 மாதமாக அதுதான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குது. போன மாதம் மகா ஆசைப்பட்டான்னு ஒரு புடவை ஒன்று வாங்கி கொடுத்தேன். அதுக்கு முந்தின மாதம் பாப்பாவோட ஸ்கூல் பேக் இருந்து போச்சு. இப்படியே ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு செலவு வந்துகிட்டே இருக்கு. அப்போது இந்த மாதம் சேர்த்து வச்சு என்ன வாங்க போகிறீங்க? மகாவுக்கு பிறந்தநாள் வருதுல்ல, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. சார் சர்ப்ரைஸ் தானே சார்? நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குறீங்கன்னு அவங்களுக்கு தெரியவா போகுது? கம்மி ரேட்டில் எதாவது வாங்கி கொடுத்துட்டு புதுசாக ஒரு செருப்பு வாங்கிக்கோங்க சார். மதன், பொண்டாட்டிங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாத பொருளை வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை முன்னாடியே நமக்கு சொல்லிடுவாங்க. அதை நம்ம வாங்கி கொடுக்கும்போது சர்ப்ரைஸாக வாங்கிப்பாங்க. இதுதான் பொண்டாட்டிங்களோட சர்ப்ரைஸ். நல்ல வேலை சார், எனக்குலாம் இன்னும் கல்யாணம் ஆகலை. இல்லைப்பா, நான் அவங்கள தப்பு சொல்லலை. வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை அவங்களுக்காக தானே. அவங்க ஆசைப்பட்டு கேட்ட பொருளை நம்ம வாங்கி கொடுக்கும்போது அவங்க முகத்தில் வர சந்தோஷத்தை பார்க்குறப்ப கிடைக்கிற திருப்தி இருக்கே, அதுக்காக என் செருப்பில் இன்னும் 100 ஓட்டு வந்தாலும் நான் சந்தோஷமாக போட்டு நடப்பேன். தம்பிதுரை சார், இன்னும் 6 மாதம் இல்லை, 6 வருஷம் ஆனாலும் உங்களால் ஒரு புது செருப்பு வாங்கவே முடியாது. வேலையை பாருங்கள்.
வந்துட்டேன் சார். ஹேய் வேலை பார்க்க சொன்னா நான் ரீல்ஸ் பார்த்துனுக்கிறேன். இந்த மாதிரி சம்பளம் வேணுமா வேணாமா? அம்மா அப்பா வந்துட்டாங்க. மனு டைம் ஆகுதுல, சீக்கிரம் ஹோம்ஒர்க் முடி. சரிம்மா. ஏங்க ம் இத்தனை வாட்டிங்க சொல்றது இந்த பழைய பனியனை தூக்கி போட்டு புதுசு வாங்க சொல்லி. அவ்வளோ பழசாக இருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியலையே. இன்னும் ஒரு 2 வருஷம் கூட போகலாம் போல இருக்கே. ஆ அது சரி. ஆமா, ம் அடுத்த மாசம் நம்ம கல்யாண நாள் வருதுல்ல, ம். இந்த வாட்டி உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கிறீங்களா? ஆமாம் மகா, நானே சொல்லணும்னு நினச்சேன். இது வரேங்க. ஹலோ ஹலோ, கேக்குதா? மானு ம். என்ன வரைகிறீங்க? நம்ம புது வீடுப்பா. சரி வரீங்க. என்ன இந்த சாஃப்ட்வேர்லாம் இப்ப ஜோடி கணக்கா என்ன? இது அந்த சாஃப்ட்வேர் இல்ல, கால்ல போடுற சாஃப்ட்வேர். வேற லெவல். ட்ரை பண்ணி பாருங்க. இந்தியாவின் முதல் சூப்பர் சாஃப்ட் செப்பல். சாஃப்ட்வேர் இஸ் தி நியூ எங்க? ஃபுட். We can see Friday easy. மகா ஹேண்ட்பேக் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா? ஆ, நம்ம கல்யாண நாளைக்கு இது எனக்கு வாங்கி தரீங்களா? சரிம்மா, வாங்கிக்கலாம். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்லை இல்லை, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கலான்னு தான், வேற ஒன்றும் இல்லை.
எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகிறேன். ஒரு 2 ஹவர்ஸ் பர்மிஷன் கிடைக்குமா சார்? என்ன தம்பி தோற புதுசாக பர்மிஷன்லாம் இப்படிலாம் கேட்க மாட்டீங்க. ஏதாச்சும் பர்சனலா? ரொம்ப பர்சனல் சார். சரி எடுத்துக்க. தேங்க்ஸ் சார். ஏய் அங்க பாரு. தம்பி தர சாரா இது? சார், இதை போட்டு பார்க்கலாமா சார்? போடுங்க சார், போட்டு பாருங்க. சும்மா போடுங்க சார். என்ன வியாதியும் தெரியல கடவுளே. சார், அப்புறம் இந்த பழைய செருப்பை தூக்கி போடலாமா? மிஸ்டர் தம்பிதுரை, உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரமோட் பண்ணிருக்கேன். மாசம் 3000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ சார். வாங்க பாய், சீக்கிரம் வாங்க பாய். பாய், ஒரே கொசு தொல்லையா இருக்குது, இங்க வந்து புகை போடுங்க பாய். சார், இந்த செருப்பு ஓகேவா சார்? எவ்வளோ சார்? ஜஸ்ட் 600 சார். 600 சார். ஓகே சார்.
டெய்லி எவனாவது ஒருத்தன் இவனை மாதிரி வந்துடுறான். மகா. ஹலோ சொல்லுமா. ஏங்க பாப்பா உடம்பு சரியில்லை, 2 வாட்டி வாமிட் பண்ணிட்டா, ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? என்ன திடீர்னு? காலையில் நல்லதானே இருந்தா? ஐயோ அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, உடனே மருந்து வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. 800 ரூபாய் ஆகுமா, என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு. என் பர்த்டேக்கு சாரி வாங்க சேர்த்து வச்ச உண்டியல வேணா முடிச்சிட்டுமா? இல்லைம்மா, பிறந்த நாள் அதுவுமா நீ ஆசைப்பட்டு கேட்டது வாங்கி தர முடியலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அப்போ பாப்பா ஸ்கூல் டூருக்காக சேர்த்து வச்ச உண்டியல வேணும்னா? இல்லை, பாப்பா ரொம்ப நாள் போகணுன்னு ஆசைப்பட்டு கேட்டிருந்தா, அவள் போகலன்னா ரொம்ப வருத்தப்படுவா. 600 தானே வேணும்? சரிம்மா, நான் வரேன். சார் அப்புறம் இந்த செருப்பை பில் பண்ணிடலாமா சார்? கலரு ஒரு மாதிரி இருக்குது, வேறு கலர் கிடைக்குமா சார்? நம்மகிட்ட எல்லா கலரும் இருக்குது சார். எந்த கலர் வேணும் சார்? பிளாக் கலர் கிடைக்குமா சார்? பிளாக் இருக்குது சார், குடவுனில் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பையன் எடுத்துன்னு வந்துடுவான் சார். சார் 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 பத்திரமா வச்சுக்கோங்க சார், யாரும் கொடுத்துடாதீங்க சார். நான் அடுத்த மாதம் வந்து வாங்கிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார்.